சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரைகளாக அல்ல கழுதைகளாக விலை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசுக்கு வாக்களித்த இளைஞர்கள், இந்த அரசுக்கு வாக்களித்த தாய்மார்கள், மாற்றம் வேண்டும் என்று கூறி வாக்களித்த மக்கள், அவர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரைகளாக அல்ல கழுதைகளாக விலை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கேவலமான நிலைமை தமிழகத்தில் இதுவரைக்கும் வந்தது இல்லை என்பதை இன்றைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்தாச்சு, இந்த ஆட்சி 5 ஆண்டு தொடர்வது நல்லது என்று நான் கருதுகின்றேன். ஆனால் ஒன்றை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எழுச்சியோடு கூடிய ஒரு வாக்களிப்பை நடத்திய இளைஞர்களும் பெண்களும் மக்களும் முடிந்து போனது என்று சொல்லி கருத மாட்டார்கள். தாங்கள் எதிர்பார்த்த அரசு இல்லை என்று சொன்னால் இதே அரசை தூக்கி எறிவதற்கு இதே இளைஞர்களும் பெண்களும் மக்களும் தயாராகி வந்துவிடுவார்கள். இதை ஒரு எச்சரிக்கை மணியாக அவர்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.